ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளவரசி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்னோட வெயிட் 91 400 கிராம். நேற்று வெயிட்டை விட இன்னைக்கு வெயிட்டை 500 கிராம் லாஸ் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல வார்ம் வாட்டருங்க. வார்ம் வாட்டர் வந்து நான் அந்த குண்டாவில் வச்சு வார்ம் பண்ணிப்பேங்க. ஏன்னா அந்த டே ஃபுல்லாக குடிக்கிறதுக்காக, அதை ஈவினிங்குள்ளே எப்படியாவது குடிச்சிடணுன்றதுக்காக. ஆனால் முடியாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடிச்சிடுவேன். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நான் 1 லிட்டர் குடிக்கிறது பெரிய விஷயமா தாங்க இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கம்மியாக தான் எடுத்துப்பேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் எப்பயும் போல மார்னிங் கருப்பு கவுனி கஞ்சிங்க, கருப்பு கவுனியும் குள்ளும் போட்டு அரைச்ச கஞ்சி 1 கிளாஸ் குடிச்சிட்டு மதியம் எப்பயும் போல 11:30 மணிக்கிட்ட கிரீன் டீ குடிச்சுதான் சமைக்க போயிட்டேங்க. இன்னைக்கு புடலங்காய் பொரியல் தான். எனக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப செய்யறேன். இல்லை காலையிலேயே நான் செஞ்சிருவேன். இந்த பொரியலையும் அதே மாதிரி தாங்க. எண்ணெய், கடுகு, வெங்காயம் நல்லா வறுத்ததும் தக்காளி பச்சை வாசம் போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு அது கூட வந்து புடலங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. அது கூடயே கொஞ்சம் பருப்பையும் நான் போட்டிருப்பேங்க. போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வந்ததும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம் கடைசியா. நான் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன். கூட ஒரு ஃபிஷ் வச்சுக்கிட்டேங்க. ஆனால் ஃபிஷ் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னைக்கு கார்த்திகை தீபம். அதனால அந்த ஃபிஷ்ஷை என் கேட்டுக்கு வச்சுட்டு நான் வெறும் சாப்பாடு முடிச்சிட்டேங்க. புடலங்காயும் சாப்பாடையும் முடிச்சுட்டு இந்த என்னோட லஞ்ச் ஈவினிங் ஒரு 6:30 போல நான் பிளாக் டீ எடுத்துக்கிட்டேங்க. பிளாக் டீயை விட காஃபி எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காஃபி எடுத்துக்கோங்க. நான் அப்பப்போ டீ எடுத்து வீட்டுக்கு விளக்கெல்லாம் வச்சுட்டு வெளியில கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு நான் டின்னர் வந்து வெளியில சாப்பாடு ஹோட்டல்ல தாங்க. அதுவும் நான் சிக்கன் பிரியாணி தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் லிமிட்டாக எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 100-150 கிராம் இலையை சுற்றி நிறையா இருக்குங்க. அதெல்லாம் நான் சாப்பிடல. என்னோட இலையில காட்டலைங்களா, இது மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதனால நாளைக்கு என் வெயிட் கூடி இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி இல்லைங்க, டயட்டை.